இந்த புத்தகம்லாம் தயாராகிடுச்சு. இது எதுக்குன்னா, நீங்கள் பதில் சொன்னால் நான் கொடுப்பேன். என்ன பதில் சொன்னாலும் கொடுக்க மாட்டேன், சரியாக சொன்னால் கொடுப்பேன். இந்த கடவுள் வாழ்த்துன்னு சொல்கிறப்ப கடவுள் இருக்காரா இல்லை அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம விழாவுக்குள்ளே வந்துட்டோம். எந்த கடவுளை அவங்க வணங்கி தொடங்குறாங்கிறத வச்சு நம்ம அது என்ன நூல்னு பார்த்துடலாம். உதாரணமாக கம்பராமாயணத்தை எழுதியவர் என்ன கேட்கல, அவர் நம்ம கேட்கலங்கிறாரு. கேட்குதா? நல்லா பின்னாடி கேட்குதுங்களா? கேட்குதான்னு கேட்டேனே, அது கேட்குதா? ஆமாம் ஆமாம். ஏன்னா ஒரு கூட்டத்தில் கேட்குதான்னு கேட்டேன், பின்னால் இருந்து ஒருத்தர் கேட்கல பரவாயில்ல அப்படின்னாரு. ஒன்று நீ பாட்டுக்கு பேசே. ரொம்ப முக்கியம் இந்த அரங்க அமைப்பு. 107 ஸ்டால் உள்ள இந்த ஒலிபெருக்கி, நமக்கு தொலைக்காட்சி வேறு. இது லைவில் போயிட்டுருக்குங்களா? நேரலையா? லைவ் போயிட்டுருக்கு. அதுதான் பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு கல்யாண வீட்டில் லைவ் கொடுத்துட்டாங்க. நான் பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இருக்கேன், லைவ் போயிட்டுருக்கு, எனக்கு தெரியாது. திடீர்னு ஒருத்தர் எனக்கு மெசேஜ் போடுறாரு, அதுக்குள்ளே 5 காப்பி குடிச்சிட்டு போட்டிருக்கு அப்படிங்கிறாரு. நான் பேசுகிறத ஒன்றும் கவனிக்கலை, நான் என்ன குடிச்சிக்கிட்டு இருந்தேன்னு பார்க்குறாரு. இருக்கட்டும் பரவாயில்ல. நேரலையில் வீட்டில் இருந்து பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கு நான் மீண்டும் வணக்கத்தை சொல்லிவிட்டு, நான் முதல்ல சொன்ன மாதிரி ராமாயணத்தை எழுதியது வடமொழியில் யார் தெரியுமா? அத்தனை பேர் சொன்னீங்க, அத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள். அப்போ ரொம்ப எளிமையாக கேள்வி கேட்கக்கூடாது. சரி, தமிழில் கம்பர். அது நாங்கள் கேட்பேன்னு நினைக்காதீங்க. கம்பர் எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். அவர் பாடிய அந்த பாடல் மிக அற்புதமாக இருக்கும், கடவுள் வாழ்த்து. அது எப்படி பாடியிருப்பார்னா, அந்த பாட்டை எந்த மதத்துக்கு வேணாலும் பொருத்தி பார்க்கலாம், அப்படி இருக்கும். அந்த பாட்டு எப்படி தொடங்கும் அப்படின்னா, யாருக்காவது தெரியுமா? சரி, இந்த புத்தகம் எனக்கு தான். அப்போ நீங்களாம் நினைக்கக்கூடாது இவராக ஒரு கேள்வியை கேட்டு இவரே புத்தகத்தை கொண்டு போகிறார். இல்லை, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உலகம் யாவையும் தாமுள வாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்களும் நீங்கா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கு சரண் நாங்களே. தமிழ் பாட்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உலகம் யாவையும் தாம் உளவாக்களும், இந்த உலகத்தை படைச்சி காப்பாற்றி எல்லா செயல்பாடுகளும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி அல்லாஹ் என்பார் சில பேர்கள், அரண் அரி என்பார் சில பேர்கள், இயேசு என்பார் சில பேர்கள். எப்படி சொல்லிட்டாலும் சரி, அப்படி சொல்லுகின்ற அந்த கடவுளுக்கு நம் வணக்கம் என்று நம்முடைய கம்பர் தொடங்குகிறார். உலகம் யாவையும் தாமுள வாக்களும். இதே மாதிரி உலகம்னு சொல்லக்கூடிய நூல்கள் தமிழில் நிறைய இருக்குது. யாராவது ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம், உலகம்னு வர்ற மாதிரி இருக்கா? யாரும் சொன்ன மாதிரி இருந்துச்சே. திருமூலர், ரைட்டு, சரி. வேற திருக்குறள் இருக்குல்ல, அகர முதல் எழுத்தெல்லாம் முதற்றே வருதில்ல, அது சொல்லணும்ல. ஒரு புத்தகம் போச்சு, சரி இருங்க. அடுத்து பெரிய புராணம்னு ஒரு நூல் சேக்கிலார் எழுதுனது. எதுக்கு புத்தக திருவிழாவில் பேச்செல்லாம் வைக்கிறாங்கிறீங்க? பேசினாரு, என்ன சொன்னார், என்ன சொன்னார்னு தெரியாது, அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தார். நாங்கள் பாப்கார்ன் வாங்கி தின்னுக்கிட்டு இருந்தோம். அப்படி சொல்லக்கூடாது. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேலியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இது பெரிய புராணம். 63 நாயன்மார்களுடைய கதையை சொல்கிறது. இது எழுதியவர் பேர் தெரியுமா? சேக்கிலார். சொன்னவங்க 2 பேர் வாங்க டக்குன்னு. ஓடியா ஓடியா. சேக்கிலார் பார்த்துருக்கியா? ஆமான்றாத. இங்கே வா, இந்த 2 புத்தகத்தில் எது வேணும்? 2மே வேணும்னு சொல்லக்கூடாது. என்ன படிக்கிற? 8ஆம் வகுப்பு. உன் பேர் என்ன? எழில் அன்பன். அருமையான தமிழ் பேர், வாழ்த்துக்கள். நீங்கள் வாங்க. உங்களுக்கு ஒரு கைதட்டி கொடுங்க. வாங்க, அங்கே பாருங்க. உங்கள் பேர் என்ன? தீபிகா. என்ன படிக்கிறீங்க? 9th படிக்கிறீங்க. 9ஆம் வகுப்பு. சரி, ரைட். போயிட்டு வரீங்களா? சரி. இது என்ன அப்படின்னு கேட்டால், இது என்ன விளையாட்டுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு தன்னம்பிக்கை வரும். பல பேர் என்ன தெரியுமா, எந்திரிச்சு பேர் சொன்னாலே பயம் வந்துடுது. நான் வகுப்பில் பார்த்துருக்கேன். எந்திரி, நெஞ்சு வலி வந்துடும். எந்திரின்னா போதும், அவ்வளோதான். ஃபஸ்ட் இயர் மாணவர்களை நாங்கள் வந்த உடனே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்போம்.
அதில் ஒரு பையனை கேட்டேன், உன் பேர் என்னன்னு கேட்டேன். இவ்வளவுதான். அவன் எந்திரிச்சு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, நான் நேற்று லீவ் சார் அப்படின்னா. இப்படி ஒரு பேர் வைப்பாங்களா யாருக்காவது? கேட்ட உடனே சொல்ல தெரியுதுங்கிறது நல்ல விஷயம். இந்த உலகம்னு சொல்ல காரணம் என்ன? இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க. திருக்குறள் 1330 குறட்பாக்கள், 133 அதிகாரம், 10 குறட்பாக்கள் ஒரு அதிகாரத்துக்கு. சரி, முதல் குறள் சொல்லியாச்சு. கடைசி குறள் ஒன்று 1330வது திருக்குறள். பெரும்பாலும் சிலபஸில் இருக்காது, அதனால் தெரியாது. சொல்லிட்டீங்கன்னா கூட நான் பரிசு தருவேன், சொல்லலைனாலும் நான் சொல்லிடுவேன். ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். ஞாபகம் வச்சுக்கங்க, இது இன்னில் முடியுது, ஆல தொடங்குது. அகர முதல அகரம் முதல நகர இருவாய். இதுதான் நம்முடைய எழுத்துக்களுடைய எண்ணிக்கை. A to Z இல்லையா? A to Z திருக்குறளில் இருக்குது. அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த திருக்குறளில் சொல்லக்கூடிய உலகம்ங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. இப்போ மழைக்கு நான் சொல்ல வந்தப்ப, இப்போ சேக்கிழார் சிவபெருமானும் பாடுறாரு, ஏன்னா பெரிய புராணம். ராமரை பற்றி பாடுறது தான் கம்பருடைய வேலை. மகாபாரதத்துக்கு அதை எழுதினவர், வடமொழியில் மகாபாரதத்தை எழுதினவர் யார்? வியாசர். திருப்பி நீ தான் புஸ்தகம் வாங்க போட்டிருக்கே, நீ வா இங்கே நில்லு, சொல்லு பூராத்தியம். வடமொழியில் எழுதினவர் பேர் என்ன? வியாசர். இந்த பாருங்க, பெரியவங்க கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்கள். பூராத்தையும் சாய்ஸில் விட்டுட்டு வந்து உட்காந்துருக்கீங்க, எனக்கு தெரியும். எது இதே இது நான் ஒரு 2 சீரியல் பேர் சொல்கிறேன், டக்கு டக்குன்னு சொல்லுவீங்களா இல்லையா? சொல்லுங்கள் பார்ப்போம். அதுவும் தெரியணும். இது வாப்பா வந்து வாங்கிக்கோ. வியாசர் சொன்னேன்ல. சரி, தமிழில் அதே வியாச பாரதத்தை 4-5 பேர் எழுதுனாங்க. அந்த 4-5 பேரில் நன்றி, ரொம்ப நன்றி. நீ பக்கத்தாளுக்கு சொல்லிக் கொடு. தமிழில் அந்த வியாசருடைய மகாபாரதத்தை தமிழில் எழுதினவர் பேர் என்ன? யார் சொன்னா? எங்கே வேணாலும் வாங்க, 2 புத்தகம் வச்சுருக்கேன்ல. வில்லிபுத்தூரார். இப்படி ஒரு பேரை வைப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கப்படாது. ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள் பிறந்த ஊர். இந்த வில்லிபுத்தூர் வந்து சோழ நாட்டில் இருக்குது. அவருடைய உண்மையான பேர் நமக்கு தெரியல. வில்லிபுத்தூரில் வாழ்ந்ததால் அவருக்கு அந்த பேர். வாங்க, உங்கள் பேர் என்ன? அருண்குமார். சொல்லுங்க. டாக்டர் அருண்குமார். டாக்டர் அருண்குமார், வாழ்த்துக்கள். வாங்க, உங்கள் பேர் என்னம்மா? பிரேமா. வில்லிபுத்தூரார். ரைட். சரி, எங்க அவரை தவிர வேறு யாராவது தமிழில் உரைநடையில்? சரி, ராஜாஜி அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க, பரவாயில்ல. வேறு யாராவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மகாபாரதத்தை பாடினவங்க யாராவது? சரி, நானே சொல்கிறேன். எப்போவுமே கேள்வி கேட்டால் பயப்படக்கூடாது, நானே பதில் சொல்லிடுவேன். இதைத்தான் நான் வகுப்பில் செஞ்சேன். நானே கேள்வி கேட்பேன். நான் எதுக்கு நமக்கு ஊர் பகை? தெரியாதுன்னு சொல்லுவானே, வெளியே வாடா நான் சொல்லுவானே, உள்ளே வாடா அப்படின்னு அவன் சொல்லுவானே. ஒரு அப்பா ஒரு பையனை கேட்டாராம், உங்கள் வகுப்புலேயே நல்லா படிக்கிறது யார்? எங்கள் வாத்தியார் அப்படின்னு இருக்கான். அவர் தானே 10 வருஷமாக அதே சிலபஸ் படிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, தமிழில் பாரதம் பாடிய பெருந்தேவனார் ஒருத்தர். கேட்டு வச்சுக்கோங்க, இது பதிவாகுது இல்லை, பதிவாகிறப்ப கேட்டுக்கிட்டா நல்லது தான். அடுத்து இன்னொருத்தரும் இதே மாதிரி பாடுறார். உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பாடியிருக்கார். யார் அப்படின்னு கேட்டால் மகாகவி பாரதியார். சபாஸ். யார் சொன்னா? பாஞ்சாலி சபதம். வாங்கம்மா, அருமை. நீங்கள் தான் இப்போ வாங்கினதா? இது என்னடா ரொம்ப இருக்கு, இன்னுமே ஒரு புத்தகத்துக்கு மேலே தரப்பட மாட்டாது. சரி, வாங்க. பாஞ்சாலி சபதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாஞ்சாலி சபதம். வாங்க. அதை எங்கே இருக்கப்போ அவர் பாடினார் தெரியுங்களா? 1908 இருந்து 1918 வரைக்கும் பாண்டிச்சேரியில் பாரதியார் இருந்தார். இந்தாங்கம்மா, பக்கத்தாளுக்கு சொல்லி புத்தகம் வாங்க சொல்லுங்கம்மா. 10 வருஷம் பாண்டிச்சேரியில் இருந்தப்ப 30 இலக்கியங்களே எழுதினார். அதில் ஒன்று பாஞ்சாலி சபதம், இன்னொன்று குயில் பாட்டு. யார் சொன்னா? வாங்க ஒடியாங்க. இன்னொன்று கண்ணன் பாட்டு. அருமை, பிரமாதம் சார். புத்தக திருவிழா நடத்துறதுல சந்தோஷம் சார், அருமை. ஏன்னா நம்ம வந்து நல்ல படிப்பாளிகளுக்கு இதை நடத்துகிறோம். உங்களுக்கு கை தட்டுங்க இப்போ சொல்கிறதுக்காக. ஏன்னா
நம்ம வந்ததுக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன கேட்டுக்கிட்டோம், இது வேணும். குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், முப்பெரும் இலக்கியங்களை, குறுங்காப்பியங்களை படித்தார். எங்கே ஒருத்தர் சொன்னவர் காணா வராரா? கோச்சிட்டு போயிட்டார் அவருள்ள. வாங்க நீங்கள். இல்லை இங்கே இவர் சொல்லிட்டு இங்கே போயிட்டு வாங்க. வாங்க ஐயா, வாங்க வாங்க வாங்க. சந்திரசேகர், நல்லா கை தட்டுங்க. அவருக்கு 2 புஸ்தகம் கொடுத்துருவோம். இந்தாங்க. என்ன சொன்னீங்க நீங்கள்? பதில் வந்து கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. சரி, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், இது 3ஐயும் அவர் அங்கே இருக்கப்ப எழுதினார். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? தமிழாசிரியர். தமிழாசிரியர், அடையாப்பா, ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெருமையாக இருக்குது. இது வேணும் நமக்கு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறணும். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இந்த 3. இந்த பாஞ்சாலி சபதம் என்னன்னு கேட்டால், பாரத கதையில் ஒரு பகுதி மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டார். எதுக்காக அதை பாடினார் தெரியுமா? ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்டார்கள், அரசர்கள் கவனிக்கலை. அப்படிப்பட்ட நேரத்தில் பாரத தாய் பாஞ்சாலி மாதிரி நடு சபையில் வச்சு எப்படி துயில் இருந்தாங்களோ அது மாதிரி அவமானப்படுத்தப்படுறா, பார்த்துக்கிட்டு இருக்கலாமா, பாஞ்சாலி சபதம் போடு, யுத்தம் பண்ணு, ஆங்கிலேயரை விரட்டு. இதுக்காகத்தான் அவர் என்ன பண்ணார்னா பாஞ்சாலி சபதம் பாடினார். அதில் வரக்கூடிய அருமையான வார்த்தை என்ன தெரியுங்களா? சூதாட்டத்தில் எல்லாத்தையும் தோத்த உடனே பீமன் கோவப்பட்டு என்ன பண்ணா, அர்ஜுனனை பார்த்து எரிதழல் கொண்டு வா, நெருப்பு, கதிரை வைத்திருந்தோன்னு அண்ணன் கையை எரித்திடுவோம். அப்போ தான் அர்ஜுனன் சொல்கிறான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பல பேர் சொல்லுவாங்க, எதில் வருதுன்னு சொல்ல மாட்டாங்க. உதாரணமாக இந்த பாட்டு, தர்மத்தின் வாழ்வு தன்னை, இது அர்ஜுனன் சொல்கிறான். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவும், தர்மம் மறுபடியும் வெல்லும் என்னும் இயற்கை மர்மத்தை நம்மாலே உலகங்கற்கும் வழிதேடி விதி இந்த செய்தான். இன்று கட்டுண்டோம், பொறுத்திருப்போம், காலம் மாறும், தர்மத்தை மென்மேலும் வெல்ல காண்போம், தனு உண்டு காண்டீபம் அதன் பேர் என்றார். இந்த பாட்டை கேட்குறப்ப நமக்கு உற்சாகம் வரணும் தான் அவர் சொன்னது. இன்னொன்று, இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டா என் புஸ்தகம் நான் வண்டியில் வச்சுருக்கேன், கொடுப்பேன். அடிக்கடி நீங்கள் தேர்தலில் எல்லாம் பேசுவாங்கள்ல, இப்படை தோற்கின் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். இது எந்த இலக்கியத்தில் வருது யாருக்கா தெரியுமா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாரும் சொல்லுவாங்க இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். சரி, ஒரு குழு கொடுக்கவா? தமிழ்தாய் வாழ்த்து. தமிழ்தாய் வாழ்த்து பாடினவர் யாரு? மனோன்மணியம் சுந்தரனார். அவர் எழுதிய மனோன்மணியம் அந்த காப்பியத்தில் அது செய்யுள் வடிவத்தில் இருக்கும். அது வந்து பொயட்ரி. அதில் கடைசியில் ஜீவக எழுதி அவன் பேசுவான், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் அப்படி கேட்பான். இப்போ ஒரு புஸ்தகம் போச்சு, பரவாயில்ல, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு என்னென்ன தெரியுங்கிறது ஒரு பக்கம் தான். வாங்க வாங்க வாங்க, கை தட்டுங்க. ஈரோடு மகேஷ் வந்துட்டார், வாங்க மேலே வந்துருங்க மகேஷ், வாங்க. இந்த விசில் அவருக்கு தானே? சரி சரி சரி. போதும் போதும். அதாவது என்னென்னா, புத்தகத்திலால விசில்லாம் அடிக்கக்கூடாது என்ன, அதை வச்சுக்கோங்க. நம்ம கைதட்டலாம், நம்ம செய்யக்கூடாது. ஏ நீ அங்கிட்டுரு நான் அங்கிட்டுரு, நான் பாட்டுக்கு இப்படி நிற்கிறேன். கை குலுக்கிறது கூட நம்ம வழக்கம் இல்லை. இதை கொரோனாவில் கடைப்பிடிச்சோம்ல, அப்படியே இருந்துக்கப்பா நான் அங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்ல. அது மட்டும் இல்லை, 3 வகையான வணக்கங்கள் இருக்குது நம்மகிட்ட.
என்னென்ன இப்படி நெஞ்சுக்கு நேரம் கும்பிட்டோம்னா நண்பர்களை கும்பிட்றோம்னு அர்த்தம். இப்படி நெத்திக்கு நேரம் கும்பிட்டோம்னா ஆசிரியரை கும்பிட்றோம்னு அர்த்தம். ஆண்டவனை கும்பிட்றப்ப சரணாகதி இப்படி கும்பிடணும். இப்படி கும்பிட்டா ஆண்டவனை கும்பிட்றோம்னு அர்த்தம். என்ன கஷ்டம்னா இது 3 இல்லை. இப்போ ஹாய், ஓ ஹாய், என்ன குதிரையாக ஓட்டுறோம், ஓ ஹாய்ன்னு. வணக்கம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே. கண்ணாசனுடைய பாட்டு ஒன்று கேட்டிருப்பீங்க. நடுவில் சினிமா பற்றியும் கேள்வி கேட்பேன், அதையும் நீங்கள் சொல்லிடலாம். சரியா? சரி. இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி புகழ்பெற்ற வாக்கியங்கள்லாம் நமக்கு தெரியுது, ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாமல் போயிடுது. அதான் முக்கியம். இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு தமிழே அமுதே. இந்த வரியை நீங்கள் எங்கேருந்து எடுத்துருப்பேன்னு உங்களுக்கு தெரியுதா? தமிழுக்கும் பாரதிதாசன். யார் சொன்னா? புஸ்தக தீரப்போது இவரா? வாங்க வாங்க வாங்க, சபாஸ் சபாஸ். சும்மா விழுந்துடா, வாங்க மெதுவா 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 வாங்க. பாருங்க, இதை நமக்காக உலகம் பூரா ஒளிபரப்பிக்கிட்டு இருக்க கேமராமேன் பேருங்க சரவணன், மதுரை. ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாங்க. பார்த்தீங்களா, நம்ம நினைக்கிறோம் ஃபோட்டோ எடுக்க வந்தோமா, நம்ம வேலையை பார்த்தோமா. இன்னும் கூட சில பேர் இவர் பாட்டுக்கு பேசுவாரா, நடுவில் கேள்வியை கேட்டு புத்தகத்தை கொடுக்குறேன், டயத்தை வேஸ்ட் பண்ணி நீ எப்போ போய் நம்ம வீட்டுக்கு போய் அப்படி நினைக்காதீங்க. இதெல்லாம் கிடைக்காது. இன்னொன்று, இந்த மாதிரி சபை எங்களுக்கு கிடைக்காது. அதை விடுவோமா? யோசிச்சு பாருங்க. எவ்வளோ நாளாச்சு இப்படி பார்த்த கூட்டத்தை பார்த்து. அதுவும் ஆன்லைன் மீட்டிங்லாம் நடந்தப்போ நாங்கள் பட்ட பாட்டிருக்கே அம்மா, அது பெரிய கஷ்டம். இருக்கட்டும். அப்போ நல்ல கேள்விகளும் நல்ல பதில்களும் சொல்லணும். தமிழுக்கும் அமுதென்று பேர், இன்ப தமிழெங்கள் தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழ் அத்தகைய பெருமை மிகுந்தது. அமிழ்தம் அப்படிங்கிறாங்க. யாராவது சாப்பிட்ருக்கமா, யாராவது பார்த்துருக்கமா இந்த கடையில் அமிழ்தம் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்களா? இல்லை. அது ஒரு நம்பிக்கை. அதை சாப்பிட்டா என்ன வராது? மூப்பு வராது, பிணி வராது, இன்னும் சொல்கிறதா இருந்தால் சாவு கூட வராதுங்கிறாங்க. இது 3 வராதுன்னு ஒரு நம்பிக்கை. அது எப்படி எடுத்தாங்கன்னு ஒரு புராண கதை உண்டு. இந்த புராண கதையில் என்ன அப்படின்னா திருப்பார்கடல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புராணங்களையெல்லாம் நம்பலாமா வேணாமாங்கிறத ஒரு கேள்வி கேட்குறோம். இப்படி கூட வச்சுக்கங்க, பூமியை ஒரு அரக்கன் சுருட்டிட்டு போயிட்டான், பூமியை கொண்டு போயிட்டான். திருப்பார்கடலை நின்று கிடஞ்சாங்க. இதெல்லாம் கேள்விப்படுறோம். ஒரு பையன் எந்திரிச்சு கேட்குறான், பூமியை தூக்கிட்டு போனான்ல, பூமியை எங்கேருந்து தூக்கிட்டு போனான், பூமியிலேருந்தே தூக்கிட்டு போனானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த காலத்தில் தெரியாமல் இருந்துக்கலாங்க. இந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும். பூமி கேலக்சியில் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரிய குடும்பத்துக்குள்ளே இருக்குது. அதை அந்த பக்கத்துலேருந்து நகட்டலாம், இந்த பக்கத்துலேருந்து நகட்டலாம். இப்போ நம்ம முன்னோர்கள் அவர்கள் அறிவியல் வளராத காலத்திலே இதை கற்பனை பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பூமியை மீட்டெடுத்த அவதாரங்களில் ஒன்று தான் வராக அவதாரம். பார்க்குறோம் இல்லையா? பூமியை அப்படி கொண்டு வந்து காப்பாற்றி கொடுத்தார பிடிக்கிறோம். மச்சாவதாரம் இதே மாதிரி. மீனாமை கோளநடு நரசிங்கமாகி நிலம் விறகால் அளந்த குரலா. யார்? வில்லிபுத்தூரார் பாடுறாரு 10 அவதாரத்தை. சரி, இப்போ திருப்பார்கடலை கடைஞ்ச விஷயத்தை சொல்கிறேன் பாருங்க. அது வந்துருச்சா? நல்லவேளை என்கிட்ட புஸ்தகம் கேட்காம போச்சு. வந்து இருக்கட்டும். எல்லா உயிரும் நம்ம உயிர் தானங்க. எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர்களுடன் சித்த சத்துருவாகி எம்பெருமான் இடம்புரியும் நடம்புரியும் இடமென நான் தெளிந்தேன் அப்படின்னு வள்ளல் பெருமான் பாடுறார். இது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. சரி, இந்த திருப்பார்கடலில் அமிழ்தம் இருக்குங்கிறாங்க. இது எப்படி எடுக்கிறது? அமிழ்தம் இருக்குன்னு சொன்னால் வீட்டில் அந்த காலத்தில் தயிர் கிடைவாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தயிர் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு என்ன சொல்லணும் இங்கிலீஷில்? கர்ட். சரி, அதை கிடைவாங்க. எப்படி கிடைவாங்க? ஒரு பானை நடுவில் மத்து இப்படி வச்சு கிடைவாங்க. கிராமங்களில் தூணில் கயிறு வச்சு இப்படி கிடைவாங்க. ஆண்டாளுடைய பாட்டில் அது வரும். இருக்கட்டும். இப்படி கிடையிறப்ப என்ன செஞ்சாங்க? கற்பனை பண்ணுறாங்க பாருங்க. இன்றைக்கி பாகுபலி, அவதார் இந்த படம்லாம் சொல்கிறீங்கல்ல, நம்மால் இதெல்லாம் தூக்கி சாப்பிட்டாங்க அந்த காலத்தில். எப்படி தெரியுமா? மந்தாரகிரி என்கின்ற மலையை மத்தாக வைத்து
வாசுகிங்கிற பாம்பு, அந்த பாம்பு அவ்வளோ பெரிய பாம்பு இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்கிறாங்க. அனகோண்டான்னு ஒரு படம் எடுத்தா அதை போய் 50 ரூபா டிக்கெட்டாக 500 ரூபா எடுத்து பார்த்துட்டு வர்றோம். அந்த அனகோண்டா இருக்கு இன்னைக்கு. இந்த அனகோண்டா பாம்பை கயரா வச்சு தேவர்கள் ஒரு பக்கமோ அசுரர்கள் ஒரு பக்கமோ கடைஞ்சாங்க. உள்ளே இருந்து அமிழ்த வரும்னு நினச்சா என்ன வந்துச்சு? விஷம் வந்துச்சு. போப்பால் விஷவாயு மாதிரி உள்ளேருந்து விஷம் வந்துச்சு. எல்லாரும் போட்டு ஓடி போயிட்டாங்க. ஓடாதே ஓடாதேன்னு கட்டிக்கிட்டு பல பேர் ஓடிட்டாங்க. இப்போ அந்த விஷத்தை எடுத்து உலகத்தை காப்பாற்றின பெருமை சிவபெருமானுக்கு உண்டுன்னு சொல்கிறோம். அதனால தான் இப்படி எடுத்து அவர் வச்ச உடனே அவர் அதை சாப்பிட்டாருன்னா உலகம் அழிஞ்சு போகும்னு சொல்லி பக்கத்தில் இருந்த பார்வதி, மீனாட்சி, உமையம்மை அவருடைய இப்படி தொண்டையில் அப்படி கை வச்சாங்களாம். அந்த விஷம் அமிழ்தமாக மாறிற்று. அந்த அமிழ்தம் வந்தது, அதை பிரித்து கொடுக்கல, சண்டையில் வந்தது, இதெல்லாம் பார்க்குறோம். இந்த அமிழ்தம் என்பது எது அப்படின்னு கேட்டால், இது நம்ம தேவலோகத்தில் இருக்கா, அங்கே இருக்கா, இங்கே இருக்காலாம் இல்லைங்க. வேற ஒன்றும் வேண்டாம், மழை தாங்க அமிழ்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க, மழை தண்ணீர் இருக்குல்ல, இதுதான் அமிழ்தம். எப்படின்னா மழை பெஞ்ச மறுநாள், நாளைக்கு நாளை மறுநாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு சின்ன சின்ன புல்லுகள் அப்படியே முளைச்சிருக்கும். இது மண்ணுக்குள்ளே தான் இருந்துச்சு. இந்த அமிழ்தம் பட்ட உடனே அது உயிர்த்து எழுந்துச்சு. அப்போ எல்லா உயிரையும் உயிர்த்தலை வைக்கின்ற இந்த மழைத்துளி அமிழ்தம். இது இல்லைன்னா என்னாகும்? அவ்வளோதான். திருவள்ளுவர் இதுக்காக ஒரு அதிகாரமே எழுதியிருக்காரு. என்ன அதிகாரம்? யார் சொன்னா? 2 பேர் வாங்க. சரி, திருக்குறளே வந்துருச்சு. மகேஷ் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மேடம் வாங்க. அவங்க தான் கொண்டு வந்தாங்க, பரவாயில்ல மேடம், மேலே வாங்க வாங்க. வான் சிறப்பு அதிகாரம். வாங்க மேடம். நன்றி மேடம், நன்றி மேடம். எங்கள் போட்டோ எடுத்தாங்களா இல்லையா? ஒருத்தீங்க எடுத்துருக்காங்க. சரி வாங்க வாங்க. இன்னும் 2 பேர் வாங்க. வாங்கம்மா வாங்க. அங்கே பாருங்க. வாங்க. இருக்கா? நல்லது நல்லது. வாங்க வாங்க வாங்க. உங்கள் பேர் என்ன? லக்ஷணா. பழனி. வாங்க 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 வாங்க. நம்முடைய வணக்கத்துக்குரிய பேராசிரியர், எங்கள் பட்டிமன்றத்தினுடைய தூணாக விளங்கக்கூடிய பேராசிரியர் பழனி வந்திருக்காரு. இன்னைக்கு நல்ல சபை கிளை கட்டியிருக்கு. இன்னும் 2 பேர் கூட்டு வந்துருந்தா பட்டிமன்றமே நடத்திருந்துருக்கலாம். நேற்று பட்டிமன்றம் நடந்துச்சு, பரவாயில்ல. வான் சிறப்புங்கிற அதிகாரம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? கடவுள் வாழ்த்து பிடிச்ச உடனே அடுத்து அவர் செய்கிற வேலை என்னென்னா வான் சிறப்பு. அதில் ஒரு விஷயத்தை அருமையாக சொல்கிறாரு. இந்த உலகத்தில் தானம் தவம் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டும் மழை பெய்யலன்னா நடக்காதான். தவம்னா ஒழுக்கம்னு வச்சுக்கோங்க. காட்டில் போய் தவம் பண்ணுறதுலாம் இல்லை, ஒழுக்கம். இந்த ஒழுக்கம் தண்ணி இருந்தால் தான் நடக்கும். தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்க, எதுவும் நடக்காது. டேய் பல்லு வளர்க்கணியா? தண்ணியே இல்லை, பல்லு வளர்க்கணியான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. 5 நாள் ஆச்சு. குளிச்சியா? பல்லே வளர்க்கல இருக்கிற, அப்புறம் குளிச்சியான்னு கேட்டான்னு அர்த்தம். அப்போ இவையெல்லாம் கெட்டு போய்விடும். எப்போ? மழை இல்லாவிட்டால், தண்ணீர் இல்லாவிட்டால். தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். சரி, திருக்குறளுக்கு இப்போ சொன்ன உடனே நமக்கு புரிய மாட்டேங்குது. இதுக்கு உரை எழுதுனாங்க, அது இன்னும் புரிய மாட்டேங்குது. அதுதான் பெரிய கஷ்டம். திருக்குறளுக்கு உரை எழுதுனவங்க எத்தனை பேர்னு கேட்டால் அது இன்னைக்கு வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 100க்கும் மேற்பட்ட உரையாசிரியர் எழுதியிருக்காங்க. ஆனால் திருவள்ளுவர் திருக்குறள்னு சொன்ன உடனே நமக்கு உரையாசிரியருடைய பேர் ஞாபகம் வருதுன்னா யார் பேர் தெரியுமா? பரிமேலழகர். கரெக்டு. எல்லாரும் சொன்னதுனால புத்தகம் இல்லை, இருங்க. பரிமேலழகர். இப்போ இன்னொரு கேள்வி கேட்க போகிறேன். இதுக்கு சொல்லாலும் புத்தகம் நான் தருவேன். இந்த புத்தகம்லாம் பத்தாது. 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க. பழைய உரைகாரர் 10 பேர், மணக்குடவர் தொடங்கி 10 பேர் எழுதியிருக்காங்க. பரிமேலழகர் எழுதியிருக்காரு 1000 வருஷம் கழிச்சு. டாக்டர் கலைஞர் எழுதியிருக்காரு உரை. பாவாணர் உரை போனால் வாங்கிட்டு போங்க. பாவாணர் உரை மாதிரி கிடைக்காது. இது ஒன்று உரை வந்திருக்கேன். இது யார் எழுதியிருக்கா? இது பொதுவாக போட்டிருக்காங்க. சரி இருக்கட்டும். பாவாணர் அவர் தேவநேய பாவாணர். ஞாபகம் வச்சுக்கங்க, தேவநேய பாவாணர். அவர் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு அவரை சொல்லிட்டு சொல்கிறேன் கேளுங்க. ஒரு முறை அவருக்கு ஒரு கடிதம் போட்டார் ஒருத்தர். ஐயா, காவல்துறையினுடைய உயர் அதிகாரியை நாம் சூப்பரண்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம்.
இந்த சூப்பரண்டன்ட்ங்கிறதுக்கு தமிழில் என்ன சொல்லலாம் அப்படின்னு ஒரு கார்டு தான் போடுறாங்க. யாருக்கு? தேவநேய பாவாணருக்கு. அவர் தமிழ் மொழியில் வல்லவர், பல மொழிகளில் வல்லவர். உடனே அவர் என்ன பண்ணாருங்களா, அவருக்கு பதில் எழுதினார். ஐயா, அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்போ நம்ம தாசில்தார் வட்டாட்சியர் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி கமிஷனர் ஆணையர்னு சொல்கிறோம் இல்லையா, மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறோம்ல, அது மாதிரி சூப்பரண்டன்ட் இதுக்கு என்ன தமிழ் தெரியலன்னாங்க. இவர் என்ன பண்ணாருங்களா, அதுக்கு சொன்னார், மலை நாடுகளில் ஏலக்காய் தோட்டங்கள், கரும்பு தோட்டங்களில் வேலை பார்க்கக்கூடிய அந்த தொழிலாளர்களை கண்காணிப்பதற்கு ஒருத்தர் இருப்பார். அவர் பேர் என்ன அப்படின்னா கண்காணி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீ பெரிய கண்காணியாக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களெல்லாம் பார்க்க வந்துட்டியாக்கம் கண்காணிப்பாளர். கண்காணிங்கிற சொல்ல நம்ம கண்காணிப்பாளர்னு பயன்படுத்தலாம் அப்படின்னு அந்த கடிதத்தில் எழுதுறாருங்க. பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரான உடனே அந்த சொல்ல அப்படியே எடுத்து காவல்துறை கண்காணிப்பாளர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குறாங்க. இப்போ இந்த சொல்லு எங்கேருந்து வந்துச்சுன்னா தொல்காப்பியத்தில் எடுத்தார், திருக்குறள் எடுத்தார் இல்லைங்க, நாட்டுப்புற மக்கள் வழக்கில் இருக்கக்கூடிய வாயில் இருக்கக்கூடிய சொல்ல இருந்து எடுத்தாருங்க. நம்ம சொல்கிற சொல்ல தான் இருக்குது. நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னாலே போதும்.